ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா குக்கிங் டிப்ஸ் அண்டு கிச்சன் டிப்ஸ் இது மாதிரி ரிலேட்டட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நான் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா குக்கிங் அண்டு கிச்சன் டிப்ஸ் வந்துட்டு நான் நிறைய போட்டிருக்கேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டிப்ஸஸ்லாம் அதில் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் என்ன டிப்ஸுன்றதை பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் இருக்குல்ல, கேபேஜ், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி முட்டைக்கோஸ் பண்ணுறது ரொம்ப டேஸ்டியாக பண்ணிடுவாங்க. சில பேர் வீட்டில் பண்ணுறப்போ அதில் இருக்கக்கூடிய ஸ்மெல்லில் வரும். இந்த முட்டைக்கோஸ்க்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் குக் பண்ணுறப்போ பிரிஞ்சி இலை இருக்குது இல்லையா, அது ஒரு இலையை சேர்த்து சமைச்சிக்கோங்க. சும்மா இப்போ முட்டைக்கோஸு கூடயே அந்த இலையும் சும்மா அப்படியே போட்டுக்கோங்க. நம்ம முட்டைக்கோஸை நல்லா வதக்கிட்டு தானே பண்ணுவோம். அது கூடவே அது மாதிரி செய்கிறப்போ அந்த முட்டைக்கோஸோட டேஸ்ட்டு மாறாது, அதே டேஸ்ட்டில் கிடைக்கும். இந்த பிரிஞ்சி இலையினால் அந்த கோஸோட வாடை வராமல் இருக்கும். அப்போ பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் டிப்ஸ் பார்த்திங்கன்னா பூரி. நம்ம பூரி பண்ணுறோன்னா ஒரு நேரம் உப்பலாக இருக்கும், ஒரு நேரம் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். எப்போ நம்ம பூரி பண்ணாலும் பூரி வந்துட்டு நல்லா பஃபியாக வரணும்னா அதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் என்னென்னா, அந்த பூரியை நம்ம மாவு பிசைகிறப்போ ஒரு மெத்தட் இருக்குது. அது நான் ஆல்ரெடி வீடியோக்குள்ளே கொடுத்துருக்கேன் ட்ரிக்ஸில். அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம பூரி மாவு பிசைஞ்சிட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அந்த மாவை உருட்டிப்பீங்க இல்லைங்களா, ரவுண்டாக அந்த பூரி ஷேப்க்கு உருட்டிட்டு அதை ஜஸ்ட்டு ஒரு 2 or 3 மினிட்ஸ் ஃப்ரீசரில் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் நார்மலாக வச்சுட்டு எடுத்துட்டு அப்புறம் பூரி வந்துட்டு ஆயிலில் போட்டு எடுங்க. அப்படி எடுக்கிறப்ப பூரி எல்லாமே பஃபியாக இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப நேரம் அந்த பஃபி வந்து குறையாது, நல்லா புஷ்ஷுன்னு இருக்கும். இது ஒரு டிப். ஓகேங்களா. அடுத்தது வெண்டைக்காய் பண்ணுறது வந்துட்டு நமக்கெல்லாம் பெரிய ஒரு சவால். ஆனால் அது ரொம்ப பிடிக்கும். யாருக்குமே பிடிக்காத விஷயம்னே சொல்ல முடியாது. வெண்டைக்காய்னா அப்படி பிடிக்கும் நமக்கு. அது சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா நமக்கு மேத்தமெட்டிக்கல் பிரெயின் வந்து இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட வெண்டைக்காயை நம்ம கட் பண்ணுறப்பவும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதுவே குக் பண்ணுறப்பையும் ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரும். அதுக்கு சூப்பரான டிப் என்னென்னா, கட் பண்ணுறப்போ லைட்டாக லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா, அதை நாங்கள் நைஃப்பில் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு வெண்டைக்காய் வந்துட்டு கத்தியில் ஒட்டாது, நல்லா வந்துட்டு தனித்தனியாக கிடைக்கும் செப்ரேட்டாக. அது மாதிரி நீங்கள் குக் பண்ணுறப்போ வதக்குவோம் இல்லைங்களா ஆயிலில், அப்போ லைட்டாக கொஞ்சமாக பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் அதை வதக்குறப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த குழப்பு தன்மை இல்லாமல் நல்லா ஒன்று ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியான வெண்டைக்காய் டேஸ்டியாக நமக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, வெண்டைக்காய் வந்துட்டு குக் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுலேயே இன்னொரு மெத்தடில் நம்ம எப்படி பண்ணணும்னா, அதில் வந்துட்டு ஆர்மெச்சூர் பவுடர், மாங்காய் பவுடர் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கிலோனா 1/2 ஸ்பூன், இல்லை 1 கிலோனா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆர்மெச்சூர் பவுடர், மாங்காய் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வந்துட்டு மற்ற என்னென்ன ஸ்பைசஸ்லாம் போட்டு செய்வோமோ அது மாதிரி பண்ணுங்கள். அப்போ அந்த வெண்டைக்காய் ரொம்ப டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். இது ஒரு டிப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ். அது வந்துட்டு வேக வைப்போம் இல்லைங்களா, நம்ம வேக வைக்கிறப்போ வெஜிடபிள்ஸோட அந்த கலர்ஸ்லாம் மாறிடும். அதுவே மாறாமல் இருக்கணும்னா அந்த வெஜிடபிள்ஸை வந்துட்டு வேக வச்சு வாட்டரை ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு உடனே கோல்டு வாட்டரில் போட்டு இடுங்க. அப்போது அந்த வெஜிடபிள்ஸோட கலர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரிட்டைன் ஆகிடும். அதாவது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், மாறி இருக்காது கலர்ஸ். அடுத்தது பட்டாணி அதை மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். பட்டாணியை நீங்கள் வேக வைக்கிறப்போ கொஞ்சமாக அதில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு பாயில் பண்ணுங்கள். நீங்கள் வேக வச்சு பார்த்தீங்கன்னா அதே ஃப்ரெஷ்ஷான க்ரீன் கலரில் தான் இருக்கும் உங்களுக்கு. இது ஒரு டிப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம ஏதாவது குக் பண்ணுறோம், சாம்பார், ரசம் ஏதோ குக் பண்ணுறப்போ கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அதை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறது கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த புளிப்பு வந்து பேலன்ஸ்ட் ஆகிடும். அதுவே காரம் அதிகமானாலும் அது மாதிரி கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணி பாருங்கள், அதனுடைய காரமும் பேலன்ஸ்ட் ஆகிடும். இது ஒன்று. அடுத்தது தேங்காய் சட்னிக்கு மற்ற இதுக்கெலாம் நம்ம தேங்காய் எடுக்கிறோன்னா மோஸ்ட்லி எல்லாருமே இப்போ ப்ரீ பிளான்டாக பண்ணி வச்சுப்போம். ஃப்ரீசரில், ஃப்ரிட்ஜில் அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போம் எப்போவுமே. தேங்காய் பூவோ சரி, பேஸ்ட்டோ சரி, இல்லை இஃப் எனி அர்ஜென்ட் டைமில் வந்துட்டு நம்ம தேங்காய் எடுக்கணும், வந்து தேங்காய் மூடியிலேருந்து எடுக்கணும்னா கஷ்டமாக இருக்கும், கத்தியால் எடுக்க முடியாது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் கேஸில் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு எடுத்து பாருங்கள், ஈஸியாக வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி சப்பாத்தி அல்லது பூரி மாவுலாம் நம்ம பிசைகிறோம் இல்லைங்களா, அந்த பிசைகிறப்போ பார்த்திங்கன்னா
இந்த மாரி கொஞ்சம் செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். என்னன்னா, கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுவோம். அப்புறம் நெய் போட்டு, இல்ல ஆயில் போட்டு, நெக்ஸ்ட்டா வந்துட்டு ரவை எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நானும் என்னோட வீடியோல சொல்லியிருப்பேன். கூடவே வந்துட்டு கொஞ்சம் மில்க் இருக்கு இல்லையா? காய்ச்சின பால் இருக்கு இல்லையா? அது கொஞ்சம் சேர்த்து மாவு பெசஞ்சு வச்சு ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறமா அதில சப்பாத்தியோ, பூரியோ மேக் பண்ணி பாருங்க. அதனுடைய சுவை பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்ல இருக்கும். அது சப்பாத்தியா, பூரியா எதுவா இருந்தாலும் இத ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இந்த வீடியோல சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனா இருந்திருக்கும். கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. பாய்.